நீங்க லேசியா இருக்கீங்களா? அன்எம்ப்ளாய்மென்ட்டா ஆன்லைன்லயே இருந்துகிட்டு இருக்கீங்களா? அப்பன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ரீசென்ட்டா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. என்னது கரப்பான்பூச்சிலாம் கட்சி ஆரம்பிச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா, அதுதான் இல்ல. ஒரு சிங்கிள் பெர்சனால ஆரம்பிச்ச இந்த ஒரு பார்ட்டி பார்த்தா மிகப்பெரிய லெவலுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ போய்க்கிட்டு இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஓப்பன் பண்ணி 1 வீக்ல Instagram பேஜ்ல இந்த ஒரு பார்ட்டியோட ஃபாலோவர்ஸ் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 10 மில்லியன ரீச் பண்ணியாச்சு. ஆக்சுவலா இந்த பார்ட்டிய ஓப்பன் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னு தெரியுமா? ஸோ நம்மளுடைய இந்தியன் சீஃப் ஜட்ஜா இருக்கிற ஒரு பெர்சன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சூரியகாந்த் அவங்க பார்த்தீங்கன்னா, 15th மே அன்னைக்கு அன்எம்ப்ளாய்மென்ட்டா இருக்கிற ஒரு பெர்சனும் பார்த்தீங்கன்னா, காக்ரோச் மாரி, கரப்பான் பூச்சி மாரி எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. வெட்டியா சோசியல் மீடியால இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேஸ்ட் ஆஃப் டைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு இந்த மாரி ஒரு சில விஷயங்கள பார்த்தீங்கன்னா, பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இத பார்த்துட்டு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பிச்ச 3 நாள்ல 7 மில்லியன் ஃபாலோவர்ஸ ரீச் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஒரு 5 நாள், 6 நாள் மினிமம் ஆயிருக்கும். ஸோ இந்த நாளுக்குள்ள பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ ரீச் பண்ணிட்டாங்க. இந்த பார்ட்டில நீங்க ஜாயின் ஆகணும்னா நெறைய கண்டிஷன் இருக்கு. ரூல் நம்பர் 1 நீங்க லேசியா இருக்கணும். ரூல் நம்பர் 2 நீங்க அன்எம்ப்ளாய்மென்ட்டா மட்டும் தான் இருக்கணும். ரூல் நம்பர் 3 நீங்க ஆன்லைன்ல ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கணும். எனி டைம் ஆன்லைன்ல புலம்பிக்கிட்டே இருக்கணும். சோசியல் மீடியாவ எஃபெக்டிவா யூஸ் பண்ண அந்த ஒரு அபிஜித் இந்த ஒரு பெர்சன் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பார்ட்டியா ஆரம்பிச்சுட்டாரு. இத பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு, டிவிகேவ விட இந்த ஒரு காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஃபாஸ்ட்டா இருக்கு. இவங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, பிஜேபிய ஃபுல்லா பார்த்தீங்கன்னா காலி பண்றது தான் இவங்களுடைய கொள்கையாவே இருக்க போகுது. அது மட்டும் இல்ல, இவங்களுடைய அந்த லோகோவே பார்த்தீங்கன்னா, மோடி இந்த பக்கம் இருக்கிற மாரி டிஜிட்டல் ஸ்க்ரீன் அதாவது மொபைல் ஃபோன் சென்டர்ல இருக்கிற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த லோகோவா லான்ச் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, எஜுகேஷன் மினிஸ்டர பார்த்தீங்கன்னா, அவங்கள பார்த்தீங்கன்னா வேலைய விட்டு தூக்கணும், ரிசைன் பண்ணி ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, இப்போ கொஸ்டின் பேட்டர்ன் லீக் ஆயிருக்கு. அதனால எஜுகேஷன் மினிஸ்டர ரிசைன் பண்ணி ஆக வைக்கணும். அவங்கள வேலைய விட்டு தூக்கணும்னு பார்த்தா ஒரு சில டாக்ஸ்லாம் போய்க்கிட்டு இருக்கு.